அப்புறம் அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து எப்படி ஒரு அந்த டீனேஜ் பாய கேரி பண்ணிக்கிட்டு, அதுல வந்து ஒரு சில ஆக்ட் எடுத்து சுபிக்ஷா கூட பண்ணது, வியானா கூட பண்ணது, அந்த மாரி விஷயம்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அந்த டாஸ்க்லயுமே வந்து ஒரு பிரேயர் பிரேயர் நடக்கும்போது அந்த திருக்குறள் பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த குறள்ல வந்துட்டு குறள் டிஃபரெண்ட்டா மிமிக்ரி பண்ணி லைக் த வே யூ டுக் யுவர் ஸ்பாட்லைட்ல அங்கங்க வந்து ஒரு நிமிஷம் உங்களோட ஒரு அந்த நிமிஷம் அவர் பெர்ஃபார்மன்ஸஸ வந்து சொன்னது. இல்ல அவர் he has to join again 1 minute. He just went out. இப்போ அக்செப்ட் பண்ணி வாங்க ப்ரோ. அக்செப்ட் பண்ணி நீங்க வரலாம் உள்ள. யா ஓகே. இப்போ ஓகே. அதான். யா கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சுங்க அனு. தேங்க் யூ. பேசிட்டீங்களா? நீங்க பேசுனது கேட்டுட்டு தான் இருந்தேன். தெரியல, டெக்னிக்கல் இஷ்யூன்னு நினைக்கிறேன். அகைன் ரிமூவ் ஆயிட்டேன். ஆமாம் ஏன்னா பிகாஸ் தேர் ஆர் 800+ people. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். அதான் அந்த அந்த இந்த டாஸ்க்லாம் ரொம்ப திருக்குறள்ல வந்து எல்லா மிமிக்ரிலாம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இதெல்லாம் பேசும்போது ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருக்கு, நல்லா இருக்கு. பண்ணதெல்லாம் வந்து மெமரிஸா கொண்டு வர மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு ரொம்ப. தேங்க்யூ. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பேசுனது, ரொம்ப நன்றி. ஆமா ஆமா, ஒரே ஒரு ரொம்ப ரொம்ப பாயிண்ட் கடைசியா, தேங்க்ஸ். அந்த சிங்கிங் ஸ்கில்ஸ் அது வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அது எப்படின்னா, நான் வந்து ஆஃப்டர் ஒர்க்கோ அந்த மாதிரி லைக் நீங்க வந்து சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பாடுவீங்க. அப்புறம் அந்த அந்த உங்களோட வாய்ஸ் இருக்குல்ல, அது செம சூதிங்கா இருக்கும். அப்படியே சோல் அப்படியே ரிலாக்ஸ் பண்ற மாதிரி. ஸோ இட்ஸ் லைக் சூப்பர் வாய்ஸ் உங்களுக்கு. நீங்க வந்து எங்கேயாவது பாட கிடைச்சா, சான்ஸ் கிடைச்சா கூட நீங்க அதுலயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. யூ ஹாவ் அ சூப்பர் வாய்ஸ். அந்த வாய்ஸ்லாம் தேங்க்யூ ஆக்சுவலி லைக் வி காட் அடிக்டட் டு இட் அப்படி கூட சொல்லலாம். சூப்பரா இருக்கு உங்க வாய்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ இன் ஒன் வேர்ட் என்ன சொல்லணும்னா, நீங்க ஆல் இன் ஆல் ரவுண்டர். ஸோ எது தேங்க்யூ. கிடைச்சாலும் செம்மையா பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க. நீங்க செம்மையா அதுக்கு வருவீங்க. தான் கண்டிப்பா நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன். நல்ல ஒரு மூவி ரோல்ஸ், நல்ல நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். நான் மெயினாக ஆக்டிங் ஜாயின் பண்ணது என்னன்னா, பீயிங் மை செல்ஃப் இஸ் போரிங்ன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி ஜாப், அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் அப்படி போயிட்டு இருந்த மாதிரி மூவிஸ் வந்தப்போ என்னன்னா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாக நம்ம வாழலாம். எவ்வளோ நிறைய பேர் நம்ம மீட் பண்ணுவோம்ல, இவங்கெல்லாம் எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க, பேசுறதெல்லாம் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். இதெல்லாம் நம்ம எங்க பண்ண முடியும்ன்ற மாரி இருந்தது. நெறைய அந்த மாரி ஐகானிக்கா நெறைய ரோல்ஸ்லாம் எடுத்து பண்ணணுன்ற மாரிலாம் ஆசை வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த மூவில வந்து பண்ணணும்னே ஆசை வந்தது. அப்புறம் சீரியல் வந்து ஒரு ஷார்ட்கட் மாரி நான் பார்த்தேன். ஸோ எதுவுமே கிடைக்காம இருந்தது. சீரியல் கிடைச்சா, அத வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா வச்சு நம்ம மூவிஸ் போயிடலாம் அப்படின்ற மாரி. நார்மலா தான் வந்து நான் யோசிச்சேன். ஏதோ பிக் பாஸ் வந்துரும். சீரியல் வச்சு பிக் பாஸ் வரும். பிக் பாஸ் வச்சு நம்ம மூவிஸ் போலாம் அப்படின்னு. ஆனா உண்மையாவே நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அ ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பா. இல்ல கம்ருதன், அதான் நீங்க சொல்லுவீங்கல்ல, நீங்க யூனிவர்ஸ நம்புறீங்க, அந்த அஃபர்மேஷன்ஸ நம்புறீங்கன்னு. ஸோ த வே ம். யூ மேனிஃபெஸ்ட்ல அது கன்ஃபார்ம். உங்களுக்கு நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கன்ஃபார்ம் உங்க வாழ்க்கையில நடக்கும். செம்ம ஜாலியா ம். இருங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், உங்க ரிலேஷன்ஷிப்ஸ், எவ்ரிதிங் யூ யூ ஹோல்ட் ஆன். இதெல்லாம் இங்க கிடைச்சது வந்து லைக் இட்ஸ் லைக் அ மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி நாங்களும் ஒரு மேஜிக்க ஃபீல் பண்ண மாதிரி தான் நாங்க டெய்லியும் வந்து அதை அப்படியே அப்படி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ செம்ம சூப்பர். And like lots of love from all of us. யா தேங்க் யூ. Thank தேங்க் யூ you. ஸோ மச் மனோ. தேங்க் யூ அனு. தேங்க் யூ மனோ. நெக்ஸ்ட் பிரியங்கா பேசுங்க. ஹாய் கமு. ஹாய் பிரியங்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உடம்பு மனசு எல்லாம் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கு பிரியங்கா. நீங்க ஆ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கம்மு. ம். கம்மு, நீங்க இந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ் அவங்க போடுறதெல்லாம் பாக்குறீங்க. நாங்கெல்லாம் எவ்வளவு பாசிட்டிவா டெய்லியும் நான் வந்து ஒரு பிரதர் மாதிரி, என்னப்பா தம்பி சாப்பிட்டியா, இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்களா? எனக்கு அதான் இப்போ சொல்லுவாங்கல்ல, இப்போ 10 100 நல்ல கமெண்ட் இருந்ததுன்னா, அதுல வர ஒரு 10 கமெண்ட் தான், லைக் 3, 4 கமெண்ட், 5 கமெண்ட் தான் வந்து நெகட்டிவ் வந்து அட்ராக்ட்ஸ் மோர் சொல்லுவாங்க. மேபி அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டேன் போல. நான் கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி அந்த நல்ல குட் சைடும் நான் கண்டிப்பா பார்க்குறேன். அத வச்சு நான் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்றேன்.
அந்த காதல் கொண்டேன் மூவில வர மாதிரி நீங்க எல்லாம் என் மனசுல எங்க இருக்க தெரியுமா? அந்த அளவுக்கு நாங்க ம். யோசிச்சுட்டு இருக்கோம். அம்மு. அப்படிங்களா? தேங்க்யூ ஸோ மச். கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அது இல்லாம அந்த ஜிக்ஸாக்கா சிரிப்பீங்கல்ல, ஆ அதெல்லாம் வந்து ஹிலேரியஸ் மூமெண்ட். எங்க ஹஸ்பண்ட்லாம் அத பார்த்து சிரிச்சு சிரிச்சு வேற லெவல் அதெல்லாம் உண்மையாலுமே. தேங்க்யூ. ஏன் ஹி இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஆவடி தான். ஓகே. அது இன்ன வரைக்கும் அதுப்பா அந்த சிரிச்சுட்டே இருப்போம். அது இல்லாம எங்களுக்காக ஒரு நிமிக்ரி வந்து பண்ணுங்களேன். அந்த சாண்ட்ரா நீங்க ஸ்கிரீம் பண்ணும்போது நீங்களும் பாரும் பேசுவீங்கல்ல. அது வேற லெவல். அந்த அந்த ரெட் கார்டை விட கஷ்டத்தை விட நீங்க அந்த பண்ணதுதான் அந்த டேவே எங்களை மாத்துச்சு. அந்த மிமிக்ரி பண்ணதா? ஆமா ஆமா. ம். அதுவும் ப்ரோ நல்லா க்ரூம் பண்ணிட்டு நல்ல ம். கேஜிஎஃப் ஹீரோ மாதிரி மாசா வரணும். ஓகேவா? கண்டிப்பா இதெல்லாம் கண்டிப்பா. யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அதனால கண்டிப்பா. நாங்க வந்து அதாவது இந்த இந்த கம்ருதீன் அன்புதீன் ஒரு குரூப் இருக்காங்க. நிறைய ஒண்டர் உமன்ஸ் எல்லாம் இருக்காங்க உங்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு. ரொம்ப அதனால நன்றி, நீங்க ரொம்ப வந்து நன்றி. ஹேட்டர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க பயங்கரமா வரணும். கண்டிப்பா தூக்கி போட்டு வரேன். நான் வந்து வரப்போற பாசிட்டிவ் நல்ல லைஃப்க்காக பார்க்குறேன். நான் கண்டிப்பா நிறைய உழைக்கிறேன். வில்லிங் டு இந்த ஒர்க் விஜய் வெரி டைலாக் ஹார்ட். ப்ரோ, நாங்க இந்த விஜய் டைலாக் மாதிரி தம்பி வெளியே வாப்பா, நீங்க ரொம்ப நாளா வெளியே வராம இருக்கும் போதெல்லாம் டெய்லி இதே கமெண்ட் தான் நாங்க பாஸ் பண்ணிட்டு இருப்போம். தம்பி வெளியே வாப்பா எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்ட்டு. சோ அடிக்கடி போஸ்ட் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அது அந்த அந்த டேவே எங்க எல்லாரையும் மாட்டும். கண்டிப்பா. அதெல்லாம் சங்கடமான டைம். பாய்ஸ் முன்னாடிலாம் பாய்ஸ் அழுவ மாட்டாங்கல்ல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அழுதுனே போறேன் கார்ல. ஓ ஓ ஓன்னு அழுதுட்டே போறேன். அவனுங்களும் என்ன சொல்றதே தெரியல அவனுங்களுக்கும். அவன் சரிடா அவன் அழுவட்டும்டா ஃப்ரீயா விட்டுறான்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படி பயங்கரமா பாசிட்டிவ் ஆயிடுச்சு. லைஃப்ல ப்ரோ அழுகே வராது எனக்கு மோஸ்ட்லி. எதுக்குமே அழுவ மாட்டேன். அந்த ஒரு 1 வீக்ல வந்து பயங்கரமான ஒரு எமோஷனல் இதுவா ஆக்கிட்டாங்க. ஓகே இதெல்லாம் வந்து விடுங்க ப்ரோ, நம்ம இனிமேல் அது டாப் தான். அத நான் பாசிட்டிவ் எப்படி பார்க்குறேன்னா, நாளைக்கு ஒரு எமோஷனல் சீன் வந்துன்னா ஈஸியா இத பத்தி நெனச்சாலே கண்ல இருந்து பொல பொல பொலன்னு வந்துரும் போல. அந்த மாரி ஒரு அப்படி ப்ரோ நெனச்சுட்டு பாசிட்டிவ் எடுத்துக்கிறது. நாங்க உங்களை சகலகலாவலன் ஹீரோ மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால அது கண்டிப்பா. மாதிரி நீங்க வர பிலிம்ஸ்லயும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? டெஃபினட்டா, நீங்க டெஃபினட்டா, வந்து டெஃபினட்டா. ஹீரோவா நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் வேணாம் ப்ரோ, நம்ம தூக்கி போட்டு போயிட்டே இருக்கோம். அதாவது எங்க நான் வந்து இப்போ பாண்டி தான், ஆனா வந்து நான் கோயம்புத்தூர். எங்க ம், பாட்டி எல்லாம் வந்து நீங்க அந்த போன போது வந்து அந்த கோயம்புத்தூர் பஸ்ல ஐயோ பையன் பொக்குன்னு போறானே மூஞ்சியே வாடி போச்சே அப்படின்ற ம், போது ம். அவ்வளவு பேர் லவ் இருக்கு. அதனால நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே? கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அடுத்த வாட்டி நம்ம என்ட்ரி வந்து எவன்டா அவன் பாடுறா ம். அப்படின்னு வந்து அப்படியே கோட் சூட்ல சீனா வந்து நிக்கணும் தல. ஓகேவா? கண்டிப்பா. நம்ப மொத்த வலியும் வந்து நம்ம ஒர்க்ல காமிச்சு, அது வச்சு ம். டாப்ல போயிடலாம் நம்ம. கவலைப்படாதீங்க. எவன்டா அவன் நல்லபடியா எனக்கு வந்துரலாம். கேட்டது, எவன்டா என் போட்டோ கேட்டவங்க அப்படின்ற மாதிரி அந்த கோட் சூட்ல சும்மா கெத்தா வந்து நிக்கணும் கண்டிப்பா. அததான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆடி போய் Okay. ஆவணி வந்தா டாப்ல வந்துரலாம். கவலைப்படாதீங்க. இல்ல இல்ல இப்பயே நீங்க Yes. டாப்ல தான் இருக்கீங்க. ஓகே? நன்றி, நன்றி. ரொம்ப Thank நன்றிங்க. you. சரி ஓகே Thank தம்பி, you. நல்லா இருங்க. தேங்க்யூம்மா. ஓகே ப்ரோ. தேங்க்யூ. Thank you. ரீச் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஏகே ப்ரோ, பிரியங்கா. தேங்க்யூ சோ மச். Thank you. கீதா ப்ரோ. Thank you. ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது சுபாக்கா பேசணும். ஹாய் ப்ரோ கமருதீன், அப்புறம் எப்படி சுபாக்கா இருக்கீங்க? இன்ட்ரோடக்ஷன். அவங்க வந்து ஒரு நிமிஷம் சுபாக்கா, அவங்க வந்து சொல்லு. வினோத் ஆர்மி உங்ககிட்ட ஓ, பேச அப்படிங்களா? சூப்பர், சூப்பர். உங்க அந்த மச்சான் ஆர்மி. ஆமா. மச்சான் army. ஹாய் Yes. கமருதீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சுபா. நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேங்க. ஏங்க உங்களுக்கும் அந்த கானா வினோத்துக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் இருக்குல்லே ப்ரோ, அது சான்ஸே இல்ல ப்ரோ. எவ்ரி டைம் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து ரொம்ப ஒரே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருக்கும், இல்ல கண் கலங்க வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அந்த கேப்டன்சி டாஸ்க்கு அவர் கூட டிஸ்கஸ் பண்றதாகட்டும், அதை ஜெயிச்சுட்டு வந்து நீங்க அவர் உங்களை தூக்குவார் பாத்தீங்களா, உண்மையாலுமே அதெல்லாம் வந்து மெமரபிள் மொமெண்ட் ப்ரோ. அது ஆமா அதுக்கப்புறம் எனக்கு. ஆமா. ம். ம். சொல்லுங்க அந்த சொல்லுங்க, ஏதோ சொல்ல கலர் வந்தீங்க. டாஸ்க்ல வந்து ம். கலர் டாஸ்க்ல அவன் பக்கத்துல என் போட்டோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஆமா இருந்தது. ப்ரோ, எப்படியோ ரொம்ப செம்ம. ட்ரை நீங்க பண்ணேன் அது. அடுத்தடுத்து கேப்டன்சி டாஸ்க்ல வின் பண்ணி தல ரூம்ல உங்க போட்டோஸ், அது அது ஜூம்லாம் ம். வைப்பாங்க, நிறைய டைம் ஜூம் வச்சிருக்காங்க. அது உண்மையாலுமே நல்லா இருக்கும். அப்புறம் வந்து நீங்க வெளியில போறதுக்கு முன்னாடி வினோத் அண்ணாக்கு நீங்க கொடுத்த அந்த கிஸ், அது எவ்வளவு பேரு, ம். அது வந்து எவ்வளவு ட்ரெண்டிங் ஆச்சுன்னு நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்திருப்பீங்க. எவ்வளவு ரீல்ஸ் தெரியுங்களா அது ரிலேட்டடா. அதுவும் அந்த தளபதி படத்துல அந்த சாங்க போட்டு அது ஃபுல்லா ரீல்ஸ் ம். தான் ப்ரோ. இதுல ஃபுல்லாவே ம். இன்ஸ்டால ஃபுல்லா. உண்மையிலுமே அது ம். எங்களெல்லாம் ரொம்ப கண் கலங்க வச்சிருச்சு.
அது அவரு நீங்க கண்டிப்பா. அவர்கிட்ட அந்த நடந்த ம். பாண்டிங். அப்புறம் இந்த வீக் நாங்க ம். ஸ்டார்ட் மியூசிக்ல பார்த்தோம். அவர் அந்த ம். குறுக்கு சிறுத்தவளை சாங் உங்களுக்காக ஒரு நான் வெர்ஷன் அந்த பாடுனார்ல. பாட்டு பாடுவான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. அவன் வேற ஏதோ பாட்டு பாடுவான். நம்மளும் சேர்ந்து பாடலான்னு போய் நின்னேன். அவன் வந்துல "ஒரு சைடு மச்சி, ஒரு சைடு மச்சினானா" சரி ஓகே அவன் சிங்கரு அவன் பாடட்டும். நம்ம சும்மா போட்டுன்னு போலான்ட்டாரு. அப்புறம் என்னாச்சு, அவன் எனக்காக தான் பாட்டு போடப் போறான்னு தெரிஞ்சு பாடுனவுனே எனக்கு பயங்கர இதுவா இருந்தது. அண்ட் நாங்க எனக்கெல்லாம் கண் கலங்கிருச்சு ப்ரோ. அவரு ஆமா. பாடுறது, அவரு உங்க மேல வச்சிருக்க அந்த அன்பு, ம். எல்லாமே இருக்கட்டும் மத்தபடி. ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்தீங்களா, இந்த சீசன்ல உங்க 2 ம். பேத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் ப்ரோ ஹிட்டே. சூப்பர், அது சூப்பர். அவர் உங்க மேல வச்சிருக்க அன்பு, நீங்க அவர் மேல வச்சிருக்க அன்பு, சரிங்களா? கண்டிப்பா. ஃப்ரெண்ட்ஷிப் என்ன எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கிறது தானே. அது உங்க 2 கண்டிப்பா. பேத்துக்கிட்டயுமே இருக்கு. நீங்க அதான். அவங்க ஃபேமிலியோட இருந்த அந்த பாண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க உங்க வீட்ல ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தீங்க இல்லையா? அது உங்களோட இதுல ம். போட்டிருந்தீங்க. ஃபேமிலின்னு ஆமா, சொல்லிட்டு மை ஃபேமிலி. அ ஆமா. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க பாக்யா அண்ணியோட இருக்க அந்த இது எல்லாமே ரொம்ப பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருந்தது. மத்ததெல்லாம் விட்டுருங்க ப்ரோ. இது இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீங்க லைஃப் லாங் எடுத்துட்டு போங்க. அதுதான் நாங்களும் விரும்புறோம். ம். ஆல் தி கண்டிப்பா, பெஸ்ட் கண்டிப்பா. ப்ரோ. நீங்க நெறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய கிடைக்கணும். வெப் சீரிஸ் எல்லாமே பண்ணுங்க. மூவிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா. அப்புறம் நட்பு வந்து நான் வந்து தலைவர் அ ஃபேனு. என்னோட டிபிய பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரஜினி சார் ஆமா, ஃபேனு. ஆமா, ஆமா. நானும். நீங்க நெறைய ரஜினி சார் சாங் பாடுனீங்க. எல்லா ஆ, சாங்குமே எனக்கு பிடிக்கும். ஆ. அதுல வந்து அந்த அவரு சுந்தரி தலைவர கண்ணால ஒரு பிடிக்காம செய்தி. யாரு இருப்பாங்க? எல்லாருக்குமே பிடிக்கும் தலைவர்னா. கரெக்ட். அது அந்த சுந்தரி கண்ணால ஒரு செய்தி நீங்க ஒரு பாட்டு பாடியிருந்தீங்க. அத நான் டவுன்லோட் ம். பண்ணி வச்சிருக்கேன். ம். ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. உங்களோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு உங்க வாய்ஸு. தேங்க் யூ, தேங்க் யூ. கண்டிப்பா ஏதாவது சிங்கரா வந்து இறங்கிடலாம் விடுங்க. நம்ம பிராக்டிஸ் ட்ரெய்னிங் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். மல்டி டேலண்டட் நல்லது தானே ப்ரோ? சொல்லுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதான் அ கடவுள் நட்பு, காதல் எல்லாமே வந்து கடவுளா குடுக்கறது தான். அவரு குடுத்தாரு. இந்த சீசன்ல குடுத்துட்டாரு போல. ஆமா ப்ரோ. அதான். ஹேப்பி ம். உங்களுக்காக ஹேப்பி. ரொம்ப ஓகேங்களா? நன்றி. ஓகே. நான் ஆல் தி இன்ஃபாக்ட் பெஸ்ட் ப்ரோ. நான் தேங்க் தான் பண்றேன் பிக் பாஸ் டீமுக்கு. ஃபேமும் குடுத்து, நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குடுத்து, லவ் குடுத்து, இவ்ளோ ஒரு பெரிய ஒரு ஃபேண்டம் குடுத்து, ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன். ஏதோ ஒண்ணு என்ன நடந்தாலும் எவ்ரிதிங் இஸ் இன் த பாஸ்ட். ஆனா ரொம்ப கிரேட்ஃபுல் டூ விஜய் டெலிவிஷன். அ எல்லாருமே ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி தட் ஐ கேம் டு நோ ஆல் யூ கைஸ். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் எதுவுமே மைண்ட்ல ஏத்திக்காதீங்க ப்ரோ. ஓகேங்களா? பாசிட்டிவா என்ன கண்டிப்பா. வேணுமோ அத மட்டும் எடுத்துக்கங்க. ஆ கண்டிப்பா, கண்டிப்பா. வாழ்க்கையில வந்து ஏற்றம், தாழ்வு 2மே இருக்கும். ஏற்றத்த மட்டும் நம்ம ஏத்துட்டு போவோங்க. தாழ்வு வரப்ப நம்ம அத ஏத்துக்கணும். எப்படி உயர்வ ஏத்துக்கிறோமோ, அதே மாரி தாழ்வையும் ஏத்துக்கணும். நீங்க வந்து ஆ. மேன்மேலும் மேல நல்லா வரணும் ப்ரோ. ஆஸ் அ கானா ம். வினோத் ஃபேன் எனக்கு ரொம்ப ம். ஹாப்பி உங்கள்ட்ட பேசினது ப்ரோ. தேங்க் தேங்க் யூ யூ, ஏகே தேங்க் யூ. ப்ரோ. தேங்க் யூ. தேங்க் யூ தேங்க் ஸோ யூ. மச். ஆ. அடுத்தது நிவி பேசுங்க. ஹாய் கம்ருதீன் அண்ணா. எப்படி ஹாய். இருக்கீங்க? ஹாய் நிவி. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேண்ணா. நான் வந்து உங்ககிட்ட ஒரு வாட்டி ஃபோன்ல பேசினேன். அது ஒரு 1/2 நிமிஷம் தான் பேசினேன். ரொம்ப எனக்கு உங்கள பிடிக்கும். அதே அளவுக்கு பார்வை எவ்வளோ பிடிக்குமோ, அதே அளவுக்கு எனக்கு உங்களையும் பிடிக்கும். பட் நான் உங்கள பத்தி மட்டும் தான் பேசப் போறேன். ஆ ம். என்னன்னா, ம் நானும் சென்னை தான். ஆ ம். நீங்க பிக் பாஸ் உள்ள நீங்க ஒர்க் அவுட்லாம் பண்ணுவீங்கல்ல ரெகுலரா. எந்த ஆமா. டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ம். கான்சன்ட்ரேட்டா பண்ணுவீங்க. ஆ. மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ ம். இளைச்சிட்டீங்க. நல்லா சாப்பிடுங்க. ஃபீல் பண்ணாதீங்க எதுக்குமே. கண்டிப்பா. தூக்கம் வர்றதில்ல. ஆம். வந்துரும். இந்த கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும். படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். ஆமா. நீங்க அந்த வ எக்சர்சைஸ் பண்றப்போலாம் ஒரு வாட்டி ம். பாரு உங்கள ஹெலிகாப்டர் மாதிரி ஓட்டியிருப்பாங்க. அப்ப கூட நீங்க செம்ம டென்ஷன் ஆனீங்க. ஒரு ஒரு ம். நிமிஷம் நான் பார்த்தேன். அப்ப தெரிஞ்சது நீங்க எவ்ளோ ஒர்க் அவுட்ல எவ்ளோ வந்து ரொம்ப ம். இதுவா இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுது எனக்கு. நான் ஒரு ம். சீன் விடாம எல்லா எல்லா பிக் பாஸ் 24/7 அவ்ளோ பார்ப்பேன். நீங்க ம். தூங்குற வரைக்குமே பார்ப்பேன். நீங்க நீங்க சும்மா அப்படி நடந்துட்டு, இந்த ராக்கெட் விட்டுட்டு, அப்படி ம். இருக்கிறப்ப கூட நான் பார்த்துருக்கேன். எல்லாமே இப்ப என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் ம். ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் தான் படிப்புல. பட் பிக் ம். பாஸ்ல நான் உங்கள நான் விஜய் ஃபேன். ஆனா நான் யாரையும் இவ்ளோ அட்மையர் பண்ணதே கிடையாது. உங்க 2 பேர் உங்க ம். ட்ரியோ தவிர. வினோத் அண்ணா, ம். நீங்க, பாரு தவிர நான் யாரையுமே அட்மையர் பண்ணதே இல்ல. நான் எந்த சீசனும் பார்த்ததில்ல. இதுக்கப்புறமும் நான் எந்த சீசனுமே பார்க்கவும் மாட்டேன். ம். உங்களுக்கு உள்ள உள்ள நெறைய பேரு
நல்ல உள்ளங்கள் கிடைச்சிருக்காங்க. அத அப்படியே ம். தக்க வச்சுக்கோங்க. வேற ம். யாருமே நம்பாதீங்க. உங்களுக்கே தெரிய வந்திருக்கும் சிலர்லாம் எப்படி பின்னாடி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மென்ஷனே ம். பண்ண விரும்பல. ம். அதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும்னா, நான் வந்து ம். நீங்க ரொம்ப இன்னோசென்ட்னா, அத ம். நான் வந்து ஒரு 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 3, 4த் வீக்ல தான் நான் அத புரிஞ்சுக்கிட்டேன். உங்க கேரக்டரே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ம். இன்னோசென்ட்டு. நான் ம். அத நெறைய பேரு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ம். ஓகே. உங்களுக்கே தெரியும் அது. நான் ம். பிபில உங்கள நெறைய கேரக்டர் நெறைய புரிஞ்சுக்கிட்டேன். ம். அப்புறம் நானும் சேம் உங்கள மாரி தான். யார் எது ம். சொன்னாலுமே ம். அப்படியே நம்பிட்டு, அப்படியே ம். எல்லா கதையும் சொல்லிட்டு, அடி வாங்கிட்டு தான் வருவேன். ம். ம். உங்கள மேனிபுலேட் பண்றப்போலாம் கோவமா வரும். ரொம்ப கோவமா வரும். ம். அநியாயத்துக்கு மேனிபுலேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப கோவமா வரும். ஈஸியா ம். நம்பிடுறீங்க. வெளியில ம். கேர்ஃபுல்லா இருங்க. ஆக்சுவலா நானும் உங்கள மாரி தான். ம். அப்புறம் அ அப்புறம் என்ன? உங்களோட மாஸான மொமெண்ட் எனக்கு ரொம்ப ம். ரொம்ப புடிச்ச மொமெண்ட் வந்து எதுன்னா, இந்த டி ம். ஃபார் திவ்யா இருக்காங்கல்ல, ஆமா. அவங்க அமித் கிட்ட இவன் ஒண்ணும் பண்ணல, எதுவும் பண்ணல, ஒரு ம். தல ஆகுறதுக்கு கூட இது பண்ணல. ம். இப்படிலாம் சொல்லி அடுத்த வீக்கே மூன் வாக்க போட்டு, ம். அதுல அவள நடுவரா போட்டு, அதுல ம். அவங்க வாயாலேயே வந்து கமருதீன் இந்த வார தலைவருன்னு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மாஸான மொமெண்ட்னா. ம். செம்மையா தேங்க் யூ. இருந்துச்சு. தேங்க் யூ. நான் வெளிய வந்து தான் தெரியும் அவங்க அப்படி பேசுனாங்கன்ட்டு. எவ்ளோ கோவம் வரும் நான் எங்களுக்கு ஃபேனா இருக்கும்போதெல்லாம். திட்டவும் முடியாது. அப்யூசிவா பேசவும் வராது. அ ம். தப்பான இந்த அவங்க ஃபேண்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப கேவலமா எடிட்லாம் போடுவாங்க. பட் எங்களால ம். போடவே முடியாது. ம். எதுக்கு அவங்கள போட்டுக்கிட்டு, அவங்களும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாய தொறந்தா மூடவே மாட்டாங்க. சரி நான் அவங்கள ம். பத்தி பேச விரும்பல. அப்புறம் ம். வந்து நீங்க, ம். வினோத் அண்ணா, பாரு இவங்க மட்டுமே அது ம். நீங்க 3 பேர் ஃபைனல்ஸ் வந்திருக்க வேண்டியது. நான் அப்படிதான் வேண்டிட்டு இருந்தேன் சீரியஸாவே. பட் ம். அது எதுவுமே நடக்காம ரெட் கார்ட் எல்லாம் நீங்க வந்து தயவு செஞ்சு மைண்ட்லயே வச்சுக்காதீங்க. அது ம். ஜஸ்ட் ஒரு கார்டு மட்டும் தான். அது ம். வந்து உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் அது. நெறைய இல்ல, ஒரு சில செலிபிரிட்டீஸ் வந்து அது மாரி வாங்கி கம்பேக் எல்லாம் குடுத்துருக்காங்க. அந்த மாரி ம். நீங்க வந்து பிக் ஸ்க்ரீன்ல வரணும். ம். போலீஸ் கண்டிப்பாம்மா. கெட்டப்ல. இது கண்டிப்பாம்மா. அதுன்னு எல்லா கெட்டப்புமே உங்களுக்கு சூட் ஆகுது. ரெமோ கெட்டப்பு ம். என்னென்னமோ நீங்க அப்படியே ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் நீங்க. ம். இப்போ நன்றிம்மா. இப்போ உண்மையா நான் வந்து பேச்சுக்கு ஃபேன் எல்லாம் சொல்லல. சத்தியமாவே நீங்க ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான். ம். சூப்பரா செம்மையா அழகா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. எனக்குமே தேங்க்யூம்மா. நான் வந்து என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும்பா. கேரக்டர் ம். வைஸ் சொல்றேன் நானு. இப்படி ம். இருக்கணும், அப்படி இருக்கணும். என்ன ஆனாலுமே வந்து ம். அந்த ஈகோ இல்ல உங்ககிட்ட. சீரியஸாவே. பாரு ம். ஃபேன் தான் நானு. ஆனாலுமே ம். பாருகிட்ட அத விட உங்ககிட்ட நெறைய ஈகோவே இல்ல சுத்தமா. அத நான் நல்லா ம். பார்த்துருக்கேன். நல்லா நோட் பண்ணியிருக்கேன். ம். ஹேட்டர்ஸ பத்தி கவலையே படாதீங்க. இப்போ ம். விஜய் புடிச்சவங்களுக்கு அஜித்த பிடிக்காது. அஜித்த பிடிச்சவங்களுக்கு விஜய பிடிக்காது. அதனால கமருவ புடிச்சவங்களுக்கு இவங்கள பிடிக்காது. அந்த மாரி தான் நீங்க கமெண்ட்ஸ் பண்றவங்க ம். இப்ப திவ்யா சப்போர்ட்டர்ஸ் வந்து உங்கள பிடிக்கலன்னா உங்கள திட்ட தான் செய்வாங்க. அவங்க தான் அந்த ம். தப்பான கமெண்ட்ஸ்ல நான் உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் டெய்லி உட்காந்து படிப்பேன். இதெல்லாம் பார்த்தா அவர் என்ன பண்ணுவாருன்னு ரிப்போர்ட்லாம் அடிச்சுட்டு வருவேன். பட்டு ம். அது 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 நீங்க பார்ப்பீங்கன்னு தெரியும். நீங்க எவ்வளோ ஹர்ட் ஆவீங்கன்னு தெரியும். அந்த ரெட் கார்ட் அப்போலாம் ரொம்ப அநியாயத்துக்கு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் மண்டையிலேயே ஏத்திக்காதீங்க. ம். இவ்வளோதானா நீங்க? அவங்கக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 பேர் தான் வந்து ஃபாலோயிங்ல இருக்கும். ஃபேக் ஐடிஸ் ஃபுல்லாவே. இதே ம். வேலைய வச்சு, காசு வச்சு உங்கள வந்து நிவி, ம். பிஆர் வச்சே பொளந்துட்டாங்க. ஸோ நிவி, அதெல்லாம் ம். வந்து அண்ணா. யா கொஞ்சம் சீக்கிரம். கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேண்ணா. நான் நெறைய சொல்லணும்னு நெனச்சேன். பட் ம். முடியல. கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ம். அது எப்படி ஆகும்லாம் எனக்கு தெரியல. ம். இந்த ஹேட் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. இது அதர் ஃபேண்டம்ஸ் பண்ணா கூட பரவாயில்லண்ணா. ம். கமருதீன் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணுவாங்க. அத மட்டும் ம். நீங்க என்னன்னு பார்த்து கொஞ்சம் இது பண்ணி விட்டுருங்கண்ணா. நான் அது ஏன்னா உங்க பேர் அடிபடுது அதுல. ஓகேங்களா? ம். எனக்கு அது ஓகே. விருப்பமே இல்ல. கமருதீன் ஃபேனு நானு. கமருதீன் ஃபேனுன்னு சொல்லிட்டு அந்த காஜி கப்பிள்ஸ் ஹலோ. ஆ அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்களா? ஓகே. யா அடுத்து சங்கீதா பேசுங்க. யா. Uh, ஹலோ. Hello, hi Kamruddin. I'm Sangeeta here from Malaysia. ஹாய், ஹாய் சங்கீதா. ஹவ் ஆர் யூ? I'm fine. நீங்க எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன் சங்கீதா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி ஐ எம் யுவர் பிக் ஃபேன். ரொம்ப பிடிக்கும். 24/7 லைஃப் உங்களுக்காக மட்டும் தூங்காம லைஃப் ம், பார்ப்பேன். நீங்க தூங்குற வரைக்கும் பார்ப்பேன். இங்க 4 AM 5 AM ஆகும் நான் தூங்கும்போது. ம். ஸோ அவ்வளோ பிடிக்கும் உங்கள. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் உங்க சிஸ்டர் எப்படி இருக்காங்க? அவங்களையும் ஆ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்டதா நல்லா சொல்லுங்க. இருக்காங்க. நல்லா இருக்காங்க. கண்டிப்பா சொல்றேன். நல்லா அண்ட் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களோட டாஸ்க் பார்ட்டிசிபேஷன் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அந்த வாட்டர் டாஸ்க்ல சூப்பர்வைஸ் ரோல்ஸ் வந்து நீங்க சபரி கூட ம், பண்ணீங்களா? அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க கான்ட்ரிபியூஷன் ரொம்ப சூப்பர். நீங்க ரொம்ப ஸ்லீப்லெஸ்ஸா அந்த டாஸ்க்ல அவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சீங்க. ஆனா ம், அதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சதே இல்ல. அது ரொம்ப எனக்கு வருத்தமா இருந்துச்சு. அண்ட் ம், ஆல்சோ மாஸ் டாஸ்க்ல நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் வின்னிங் மொமெண்ட்டே அதுதான். அது ரொம்ப மாஸா இருந்துச்சு. அண்ட் ம், ஆல்சோ இந்த ஜூஸ் டாஸ்க்ல வினோத் அண்ணா கூட ரொம்ப செம்ம ஃபன்னா இருந்துச்சு. அந்த கோம்போ வாட்டர்மெலன் நீங்க ரொம்ப ம், கலாய்ச்சிட்டு இருந்தது ம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ம், ஆல்சோ வந்து ஹோட்டல் டாஸ்க்ல வந்து நீங்க வெஷல் வாஷிங் டீம்ல இருந்தீங்க. அப்போ அவ்ளோ ம், ஒர்க் பண்ணுவீங்க. மிட் நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அண்ட் ம், நீங்க தீபக் அண்ணாலாம் ட்ரா பண்ணி அவரு ம், உங்களுக்கு ஸ்டார் குடுக்குற லெவலுக்கு வந்தாரு. ஸோ ம், ஆனா வந்து அது கிடைக்காமயே போயிருச்சு. அண்ட் ம். தென் வந்து ஆ ஆ நான் என்ன நீங்க பண்ணேன், ஜஸ்ட் சொன்னேன் அந்த மாரி. நான் பிக் பாஸ் போறேன்னோனே, ஆ எனக்கு கொஞ்சம் பேர் தான் தெரியும் சேனல்ல. ஸோ நான் கால் பண்ணேன். தீபக்காக்கு கால் பண்ணி, "அம்மா வந்திருக்குண்ணா" அப்படின்னேன். "சரிப்பா நல்லா விளையாடு, ஆல் தி பெஸ்ட்" அவ்வளோதான் பேசினோம். நான் அத வந்து உள்ள சொல்லிட்டேன். கேம் உள்ள. எனக்கு தெரியாதுல்ல கேம் இப்படிதான் விளையாடணும். அதெல்லாம் எனக்கு தெரியலல்ல. ஸோ நான் ஆஹா. என்ன சொன்னேன், ஆனா அ அ தீபக் அண்ணா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். தீபக் அண்ணா வந்து பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி அண்ணன்ட்ட சொன்னேன். அப்படின்னோனே, "அட பாவின்னு" சொல்லிட்டு சைடுல கூட்டிட்டு வந்து சொன்னாரு. "டேய் உன் வாய வச்சுட்டு நீ அமைதியாவே இருக்க மாட்டியாடா?" அப்படின்னாரு. ஆனா எனக்கு தெரியலண்ணா, நான் இப்படிதாண்ணா, எனக்கு கேம்லாம் எனக்கு தெரியலண்ணான்னு ஓப்பனா சொன்னேன். சொல்லிட்டு, "இது இதனாலயே உனக்கு காயின் குடுக்க முடியாம போயிடுச்சேடான்னு" சொல்லிட்டு அந்த காயின் அ குடுக் குடுக்கலன்னு நெனைக்கிறேன் யாருக்குமே. காயின் எல்லாம் ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. ஆமா, ஆமா. ஆமாமா. அப்புறம் வந்து நீங்க அந்த தர்பீஸ் கானா ராஜ்யம் அந்த மந்திரியா ஒரு கெட்டப் குடுத்திருந்தாங்க. அதுல ம். உண்மையாவே நீங்க தான் ராஜா மாதிரி இருந்தீங்க. அண்ட் நன்றி, நன்றி. ஆல்சோ அந்த சோப்பு மாப்பு டாஸ்க்ல நீங்க சாங்லாம் உடனே கண்டுபிடிச்சது ரொம்ப ஃபாஸ்ட்டா. உங்க ம், டீமுக்கே நீங்க தான் அத லீட் குடுத்தீங்க. அண்ட் ம், ஆல்சோ ஸ்கூல் ம், டாஸ்க் தான் ரொம்ப ஃபேவரைட். ஏன்னா நீங்க அந்த பியர்ட்லாம் எடுத்துட்டு அவ்ளோ கியூட்டா உங்களுக்கு நிஜமாலுமே இந்த மாதிரி ஒரு மூவி குடுத்தா 3 ம். மூவி தனுஷ் மாதிரி இருந்தீங்க அந்த தேங்க் கேரக்டர் யூ. வைஸ். தேங்க் யூ. அண்ட் தேங்க் யூ ஆல்சோ ஸோ மச். வந்து நெக்லஸ் டாஸ்க்ல வந்து ரெமோ கேரக்டர்லாம் வந்து அந்த அளவுக்கு நீங்க கேரி பண்ணீங்க. லிட்டரலி அது பார்க்குறப்ப சிவகார்த்திகேயனோட இன்ஸ்பிரேஷன் ரோல் மாதிரியே இருந்துச்சு. தேங்க் யூ, அண்ட் தேங்க் யூ. ஆல்சோ வந்து கோர்ட் டாஸ்க்ல நீங்க டவாலியா, லாயரா எந்த குடுத்தாலுமே அவ்ளோ ம், எஃபர்ட் போட்டு டெடிகேஷனா அவ்ளோ ஹார்ட் ஒர்க்கிங்கா செய்வீங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்ளோ உழைப்ப நீங்க குடுத்துருக்கீங்க. அது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அண்ட் ம், ஆல்சோ வந்து டான்ஸ் மெரத்தன்ல வந்து இந்த டைம் ப்ரிடிக்ஷன் அதெல்லாம் வந்து நீங்க தான் ஆக்சுவலி நீங்க எந்த குரூப்க்கு போனாலும் நீங்க தான் அந்த குரூப்ப லீட் பண்ணி ஒரு பாயிண்ட்ஸ எடுத்துட்டு போய் குடுப்பீங்க. அப்புறம் ம், அந்த சாங் ஃபைண்ட் பண்றது, உங்க குரூப் நீங்க டான்ஸ் ஆடி ஒரு ஆக்ஷன் மூலியமா நீங்க கொண்டு போய் தான் வந்து உங்க குரூப்ஸ்க்கு ம், வந்து ஒரு மினிமம் டைம்க்குள்ளால அந்த சாங்ஸ்லாம் கண்டுபிடிச்சு குடுத்தீங்க. அதெல்லாம் ம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஓவரால் வந்து இந்த டிடிஎஃப் டாஸ்க் எல்லாமே நல்லா பண்ணீங்க. ம், அண்ட் எனக்கு வந்து உங்களோட வினோத் அண்ணா உங்களோட கோம்போ, உங்களோட பாண்ட் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப செரிஷ் பண்ணேன். அண்ட் ஆல்வேஸ் ரொம்ப ஃபன்னா மட்டும் தான் இருக்கும். நீங்க 2 பேருமே ரொம்ப ரியல் என்டர்டெய்னர்ஸ். அண்ட் எனக்கு உங்க ட்ரியோ கோம்போ ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். நீங்க, அரோரா, வினோத் எல்லாமே ரொம்ப ஃபன்னா, ஜாலியா கலாய்ச்சிட்டு இருப்பீங்க. டான்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒண்ணா சாப்பிடுவீங்க. அண்ட் ஆல்சோ வந்து நீங்க ஃப்ரூட்ல என்னமோ ஐஸ்கிரீம் மாதிரிலாம் செய்வீங்கல்ல, அது எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு உங்கள டிசர்ட் ஷாப்லாம் போட சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ தேங்க் நீங்க யூ, தேங்க் யூ. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக வேல்யூ பண்றது, அவங்களுக்காக நிக்கிறது ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் அதர் கண்டஸ்டன்ட் கூடயும் உங்க பாண்ட் நல்லா சூப்பரா இருக்கு. எல்லார் கூடயும் ரொம்ப கியூட் கோம்போ கனெக்ஷன் இருக்கும். ரொம்ப அன்ரேட்டடா இருக்கும். அண்ட் ம், உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். நீங்க ஓல்ட் சாங்லாம் ரொம்ப பாடுறப்ப அவ்ளோ மெஸ்மரைசிங்கா இருக்கும். அந்த ம், மெமிக்ரி
இந்த மிமிக்ரிலாம் வந்து ரஜினி சார் அண்ட் பிரகாஷ் ராஜ் சார்லாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆக்டிங் ஸ்கில்ல சூப்பரா இருக்கும். எஸ்பெஷலி அந்த பிராங்க் தான் வந்து மாஸா ஹீரோ மாதிரி இருந்தீங்க. 1 வீக் ஃபுல்லா யாருக்குமே தெரியாம கேரி பண்ணீங்க. உங்களோட ம். டிராவிங் ஸ்கில் அப்புறம் வந்து பாட்டில்ஸ்ல டிரா பண்றது, அந்த பேட்மேன் டிராவிங் அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வரைஞ்சது அதெல்லாம் அப்படியே மாஸ் எவல்யூஷனா இருந்துச்சு. அண்ட் ம். ஆல்சோ வந்து நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த எல்லா இடமுமே ரொம்ப ஜாலியா ரொம்ப ஃபன்னா இருக்கும். ப்ளீஸ் கீப் இட் அப். இது வெளியிலயும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் மூவிஸ். யாரு இல்லைன்னு கஷ்டமா இருக்கு அது அந்த மாரி சொல்லாதீங்க. ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாரும் கமருதீனுக்கு மட்டும் பிடிச்சுங்க. கோடி பேர் இங்க இருக்காங்க, வேர்ல்ட் வைட்லயும் இருக்காங்க. ஸோ ம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். நல்லா தேங்க்யூ சூப்பரா சொன்னீங்க. பிக் பாஸே வந்து தேங்க்யூ கண்ணுல கொண்டு வந்துட்டீங்க கொஞ்ச நேரத்துல. ரொம்ப நன்றி. நல்லா இருந்தது. ஆல்ரைட் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ தேங்க்யூ. மச். தேங்க்யூ. நெக்ஸ்ட் அனாத்தர். ஹலோ அனாத்தர், அன்மியூட் பண்ணி பேசு.